வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய பயணப்பாதை மிகவும் அற்புதமாக இருக்கும். திருமணமானவர்கள் ஒருவருக்கொருவர் உணர்ந்து பக்குவமாக பேசி தன்னுடைய காரியத்தை வெல்ல வேண்டும் இந்த நேரம். ஏனென்றால் அந்த வீட்டு அதிபதி என்ன செய்கிறார்னா, தேவகுரு நட்சத்திர சாரத்தில் செல்வதாலும் அந்த 8ஆம் அதிபதியோட சாரத்தில் செல்வதாலும் அந்த 8ஆம் அதிபதியோடு செல்வதனாலும் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொடுக்கல, எனக்கு தரமாட்டாங்க சொல்லி சண்டை சச்சரவு போட்டாதீங்க. நீங்கள் சண்டை சச்சரவு போடலன்னாலும் வாய் தவறி வார்த்தை வந்து உங்களை ஒரு விதமான மனோநிலைக்கு கொண்டு போகும். மனசில் எண்ணங்கள் எது இருந்தாலும் ஒரு வகையான கோபத்துக்கு ஆளாக்கணும். உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக உங்களுடைய கணவரோ மனைவியோ ஒருவருக்கொருவர் ஒரு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணும். ஒரு கீழே காசு வச்சுட்டு போகிறார், ஏன் கையில் கொடுத்து போகக்கூடாதா, இனி ஏன் எடுத்துக்கூடாதா, அப்படிப்பட்ட எண்ணம் வரும். ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கும்போதுக்கு இந்த கை மாற்றி கொடுத்துட்டாலோ இல்லை ஒரு மாதிரி மனசை வேகப்படுறது மாதிரி காட்டி நடந்துக்கிட்டாலோ ஆசிரியர்கள் உங்கள் மீது கோவப்படுவார்கள். கையில் அடிச்சிட்டாங்க, காலில் அடிச்சிட்டாங்க, கோவப்படுறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு. காலேஜில் இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தாக்க அவங்க அவசியம் இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தை காட்டினால் சிறப்பற்ற நிலை புரிஞ்சுக்கணும். இது ஏன்னு கேட்டால் அவங்கவுங்க பருவநிலைக்கு ஏற்ப நடக்கும். 7ஆம் அதிபதி 5 இருக்க காதல், வம்பு வழக்கு, காதல் தோல்வி, அதனால் பிரச்சனை, மனசில் உளைச்சல், அங்கே காலேஜ் போகும்போது செல்லு கீழே வந்து உடையிறது, இல்லை செல்லை பிடிங்கிட்டு போடுறது, இல்லை செல்லு சம்பந்தமான பிரச்சனை வருது, இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஆகையினால் காதுக்கும் கண்ணுக்கும் பிரச்சனை வருவதற்கான இருக்கும். சில பேருக்கு கண்ணை அரிக்கும், சில பேருக்கு வாயிலேருந்து சாப்பிட்ட சாப்பாடு கூட ஒரு மாதிரியான நிலைக்கு கொண்டு போகும். இது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். படிப்பு, உங்களுடைய போக்குவரத்து செலவுக்கு உள்ள காசு வாங்கிறது, செலவு பண்ணுறது, இதெல்லாம் கிடைச்சாலும் அதை அனுபவிக்க முடியாத பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு யாரு கூடயா சேர்ந்து போவீங்க, நீங்கள் போகிற இடம் காலதாமதமாகி அவங்களுக்காக டிலே ஆகிறதுனால உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம் வரும். இதெல்லாம் வராத பாதுகாப்பது உங்களுடைய கடமை. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய இருப்பிடம், படுக்கை, அதை சார்ந்த இடம், அது வேலை செய்வர்களாக இருந்தால் உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று அந்த படுக்கை அறையில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடும். தேவையில்லாத உங்களுடைய மனசு பாதிக்கப்படும், ஆடைகள் கிழியும், உங்களுடைய சொல்லை யாரும் மதிக்கலைன்னு சொல்லிட்டு கோபம் அதிகமாகும். மிக மிக அற்புதமான சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஏதோ சிறு சொல்லினால் அந்த சந்தோஷம் கெடும். இதெல்லாம் இன்றைய நிலையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு வரும். மிக கவனமாக இருக்க வேண்டும். நேரத்துக்கு சாப்பிட்ணும். சில பேர் கவலைப்பட மாட்டாங்க, நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, ஆனால் செய்கிற வேலையை கொட்ட விட்டுருவாங்க. சில பேருக்கு நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, வேலையிலேயே கவனத்தில் இருப்பாங்க. இப்படி அவரவர்களுடைய ஜாதக ரீதியான மனோநிலையும் உடல்நிலையும் வரும். ஏதேனும் ஜலதோஷம், உடம்பில் ஏதாவது மருந்து தடவுறதோ, சுடுதண்ணியை வச்சு குளிக்கிறதோ, இது மாதிரி சூழ்நிலைகள் மூலமாக உங்கள் உடலை பக்குவப்படுத்திக்க வேணும். சில பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனையும், மனசில் ஒரு வேகமும் ஒரு குரோதமும் வளர்கிற டைமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களோட ஆடை ஆபரணங்கள் கிழியும், எல் ஷேப்பில் கிழியறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை இப்போ எங்கேயோ போட்டுட்டு எங்கேயோ தேட வேண்டிய நிலைமை வரும். அதனால் ஆடை ஆபரணங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஞாபக சக்தி குறையும். இதெல்லாம் இன்று தட்சாயனத்தில் செல்லக்கூடிய கிரகங்களால்
உங்கள் ஜாதகத்துலேயும் அப்படி அதாவது தென்பகுதின்னு சொல்லக்கூடியங்க கடகராசிலேருந்து மகர ராசிக்குள்ளே உங்கள் ஜாதகம் இருந்தால் அவசியம் கேட்டு தெரிஞ்சு உங்களுடைய மனோபக்கத்தையும் உடல் பக்குவத்தையும் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்தபடி நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை பாதுகாக்கும். இந்த மாதம் மிக கவனமாக இருந்தால் சிறப்பினை பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். அன்பு நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதையில் நீங்கள் எப்படின்னா சில விஷயத்தில் பாடங்களை படித்து உங்களுடைய பக்குவத்தை அடைவீர்கள். சில விஷயத்தில் அனுபவங்களை கொண்டு உடையவர்களை கொண்டு நீங்கள் பக்குவத்திற்கு வருவீர்கள். ஆனால் இது இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்ற 4 பேர் துணையோடு நீங்கள் வாழ வேண்டும். சில நேரங்களில் இன்றைக்கி சமூகமே ஒரு வித்தியாசமான பயணத்தில் இருக்குது. நீங்கள் மிக கவனமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும். இப்போ இந்த செல்லில் உள்ள நிறைய விஷயங்கள், அதனால் வளர்ந்து போகிறவங்க, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னா செல் மூலமாக தான் நம்ம வளர்கிறோம், அதுக்கு துணை இருக்குது. இது மாதிரி வளர்ச்சியான பாதைகளில் நாமும் நம்ம பிள்ளைங்களும் போகணும். ஆனால் நம்ம பிள்ளைங்களும் போகலைன்னா கர்ம வினையின் பயனாக நம்ம மாட்டியிருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த கோச்சார பலனை பார்க்கும்போது அப்பப்போ இப்படி இருக்கோன்னு நாங்கள் ஓரளவு செய்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறப்பின் ரகசியத்தை எடுத்து நீங்கள் எங்களிடம் கேட்டு அதன் மூலமாக எதை எப்படி பக்குவம் பண்ணணும்னு பார்த்தீங்க. இது ஒரு ஹை ப்ரொசீஜருங்க. இது ஒரு மனிதன் யாரோ எங்கேயோ இருக்கிறான், ஆனால் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தா அவங்க அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து உடம்பளவுலையும் உறவு அளவுலையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஒரு மருத்துவ ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஆற்றல் கொண்ட ஜோதிடர்களில் மிக சிறப்பாக நீங்கள் நேசிப்பவர்களோடு பயணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களோட பயணப்பாதை மிக அருமையாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல கற்றறிந்த அனுபவமிக்க ஜோதிடர்களை பொறுத்தவரையும் மிக எளிமையாக உங்களுக்கு என்ன அவங்க அனுபவத்தை அப்படியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கண்ணீர் விடுவாங்க. சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேருந்து என்னை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்களோட அஃபெக்ஷன் எங்களோட வளருதுன்னா அதற்கு காரணம் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் உங்களுடைய தேடுதலுக்குள்ள பலனும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பதனால்தான் நீங்கள் என்றென்றும் இந்த பிரபஞ்சத்தோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன்.